அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் டெபுட்டி கலெக்டர், டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் போன்ற பணிகளை பெற ஒரு அரிய வாய்ப்பு. ஸோ நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ்க்கான ரிசல்ட்டு லாஸ்ட்டு 2 days பேக்கில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அகைன் அதனை தொடர்ந்து வந்து தென் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஏப்ரல் 7, 8, 9 இந்த மாதிரி தினங்களில் ஒரிஜினல் இன்டர்வியூ வந்து நடைபெற உள்ளது. இந்த இன்டர்வியூ பொறுத்தவரை 100 மதிப்பெண்கள். ஓகே, இந்த 100 மதிப்பெண்களை ஸோ கவர்மெண்ட்டில் போர்டை பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 ஸ்லாப் வச்சுருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்லாப் வந்து 75 சொல்லுவாங்க. ஓகே, அதாவது 45 இருக்குல்ல, மினிமம் 45, மேக்ஸிமம் 75, 75. 45 வந்து 7.5 என்னது ஆட் பண்ணி கூட்டிக்கலாம். 45, 52, 60, 67, 75 இந்த மாதிரி ஒரு 5 ஸ்லாப் இருக்குது. ஸோ ஒரு நேர்முக தேர்வில் எப்படி வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து ரெடி ஆகிறது, ஒரு இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், ஒரு கொஸ்டின்ஸுக்கு வந்து எப்படி பதில் அளிப்பது, ஓகே அந்த சொல்வன்மைம்பாங்க. ஓகே, எப்படி பேசுகிறது, எவ்வளோ ஜென்யூனாக பேசுகிறது, உண்மையாக பேசுகிறது, கண்ணை பார்த்து பேசுகிறது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, நம்முடைய பிஹேவியர், ஆட்டிடியூட். ஸோ இதை பற்றி வந்து உங்களுக்கு வந்து நம்முடைய ஆகாஷ் சார் வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட் கைடன்ஸும் அகைன் வந்து மார்க் என்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து சார் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து நிறைய ஹையர் ஆஃபீஸர்ஸில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அகைன் நம்முடைய டேப்னுடைய உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் உங்களுக்கு வந்து மார்க் என்ட்ரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சார் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாகவோ ஜூம் மூலியோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ தரப்போ நிறைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பர்பஸ்க்காண்டி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு கூகுள் லிங்க் வந்து ஒன்று வச்சுருக்கிறேன். அந்த லிங்கில் போய்ட்டு உங்களுடைய பர்சனல் பயோடேட்டாவை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிங்கன்னா அகைன் எங்களுடைய குரூப் 1 கோஆர்டினேட்டர் உங்களை ஃபர்தராக கால் பண்ணி எப்போ சாருடைய வந்து கைடன்ஸ் கிளாஸ் இருக்குது, எப்போ மார்க் இன்டர்வியூ இருக்குது, அகைன் என்ன மாதிரி நம்ம வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து ரெடி ஆகிறது, இதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து தெரியப்படுத்துவாங்க. ஒரு இன்டர்வியூவில் ஸோ இன்டர்வியூயர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நம்முடைய பர்சனல் பயோடேட்டா, டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல், அகைன் நம்முடைய மேஜர் நம்ம என்ன யூஜி பிஜி படிச்சிருக்கோமோ அந்த சப்ஜெக்ட் நாலேஜு, அகைன் வந்து நம்முடைய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் என்ன மாதிரி போஸ்ட் எடுக்க விரும்புகிறீங்க கேட்பாங்க. ஈவன் டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, ஜிஎஸ்டின்னு வந்து கமிஷனர், அகைன் டிஆர்இன் கோஆப்ரேட்டிவ், ஏடி பஞ்சாயத்து, டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அகைன் டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர், இந்த மாதிரி ஒரு 7 கேட்டகரியில் போஸ்டிங் இருக்குது. அப்போ இந்த போஸ்டிங் பற்றிய அந்த நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ரைட்ஸ் என்ன, ப்ரொமோஷன் என்ன, சர்வீஸ் என்ன, இதை பற்றி நம்மக்கிட்ட நிறையா கேட்பாங்க. அகைன் இந்த பணியை ஏன் எடுக்கிறீங்க, ஏன் இந்த பணி எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அகைன் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டினுடைய ஆளுமைகள் யார், ஓகே இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி கரண்ட் இஷ்யூஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும், ஃபினான்சியல் பட்ஜெட்டு, அக்ரி பட்ஜெட்டு, அகைன் மாதிரி அந்த பொருளாதார ஆய்வறிக்கைம்பாங்க, எக்கனாமிக் சர்வே, மும்மொழி கொள்கை. ஸோ இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது, அகைன் கொஸ்டின்ஸ் எப்படி ரைஸ் ஆகும், அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்து சமாளிக்கிறது, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்பாங்க. ஸோ என்ன மாதிரி வார்த்தைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, பயன்படுத்துறது, இதை பற்றி உங்களுக்கு வந்து சார் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு 90 வேக்கன்சி இருக்குது. 1:2 வந்து 180 பேர் எடுக்கணும். ஸோ மதிப்பெண்கள் சேமாக இருக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை ஒரு 190 பேரை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட வெற்றியாளர்கள் மெயின்ஸ் பாஸ் பண்ணி நேர்முக தேர்வுக்காண்டி தயாராக கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், நீங்கள் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்மில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கில் போய்ட்டு உங்களுடைய பர்சனல் பயோடேட்டா அகைன் வந்து ஒரு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லிங்க் வந்து ஆகாஷனுடைய நம்பருக்கு வந்து சேவ் ஆயிரும். அகைன் ஃபர்தராக சார் உங்களை வந்து கூப்பிட்டு பேசுகிறதுக்கும், உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கும், அகைன் ஒரு ஜூமில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கும், நேரில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்துவதற்கும் இந்த மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அரசு வேலையே நமது அடையாளம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கு தயாராவது எப்படி? ஸோ ஆகாஷ் ஐயா அவர்களுடைய டைரக்ட் கைடன்ஸ், ஓகே நேரடியான வழிகாட்டுதல்களும், அது மட்டும் இல்லாமல் மார்க் இன்டர்வியூ. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு டேப்னுடைய 60 பிரான்ச் இருக்குது. உங்கள் நேட்டிவ் பிளேஸ் பக்கத்தில் எங்கே பிரான்ச் இருக்கோ அங்கே நீங்கள் விரும்பினால் ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து ஒரு குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் வச்சு எல்லா பெரிய எக்ஸ்பர்ட்டான மெம்பர்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து மார்க் இன்டர்வியூ வந்து
கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலு, பர்சனல் பயோடேட்டா, அகைன் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் இதை பற்றி நம்ம நிறையா சோர்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம். அதுவுமே சார் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் மாதிரி எடுத்து தருவாங்க. ஸோ அதனால் வந்து மாணவ செல்வங்கள் உங்களோட கனவு துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர் அப்படி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த வீடியோடைய லிங்கில் போய்ட்டு உங்களோட டேட்டா கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து சார் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த கைடன்ஸ் கிளாஸ்லேயும் மார்க் இன்டர்வியூலையும் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா இந்த கூகுள் ஃபார்ம், ஓகே, இந்த கூகுள் ஃபார்முடைய லிங்கை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 இன்டர்வியூ கைடன்ஸ் அண்டு மார்க் இன்டர்வியூ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய நேம் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ், டேட் ஆஃப் பர்த், அகைன் ஜெண்டர், மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், என்ன கேட்டகரி, அகைன் தென் ஆர் யூ டேப் ஸ்டூடெண்ட்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ், ஓகே, மெயின்ஸில் நம்பர்ஸு, உங்களுடைய பாஸ்போர்ட் ஃபோட்டோ இதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நேம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். ஃபர்தராக வந்து இந்த நம்பர்ஸ் வச்சு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறது, உங்கள்கிட்ட சார் பேசுகிறது, இந்த மாதிரி இது வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி மெயின்ஸில் 4 பேப்பர் எழுதி அகைன் அதுவும் தாண்டி தென் வந்து நேர்முக தேர்வுக்கு வந்திருக்கிறோம். ஒரு 1:20 1:2ன்னு சொல்லி நம்ம வந்து செலக்டாக இருக்கிறோம். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இன்டர்வியூ மட்டும் நல்லபடியாக பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கனவு பணியான ஒரு துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பாளர் போன்ற உயர் பதவிகள் அடைய டேப் பண்ணி மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.